Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம் 11th standard chapter 3rd computer organization. ஸோ இந்த சாப்டர்ல என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா to know the organization of the computer components and the interconnection. ஸோ கம்ப்யூட்டர் காம்பவுண்ட்ஸ் அண்ட் த இன்டர்கனெக்ஷன் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு நோ த ப்ராசஸர் அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ப்ராசஸர்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெமரி டிவைசஸ் அண்ட் த ரோல்ஸ் இன் அ கம்ப்யூட்டர். ஸோ மெமரி டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது வந்து கம்ப்யூட்டரில் என்ன ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். Next பார்த்தீங்கன்னா to explore RAM, ROM and differentiate each of them. ஸோ ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்ச் மெமரினா என்ன, அது வந்துட்டு கம்ப்யூட்டரில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்டரி டிவைசஸ்னா என்ன, அதோட யூசேஜ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டு நோ அபவுட் த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் so that external devices can be connected. So ports and interfaces na என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு, போர்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதெல்லாமே வந்துட்டு இந்த சாப்டரில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். Next section C ல பார்த்தீங்கன்னா second one, fifth one and sixth one important question. Section D ல பார்த்தீங்கன்னா first one and fourth one important question. இப்போ வந்து first section B ல second one பார்க்கலாம். What is an instruction? ஸோ பேஜ் நம்பர் 42ல இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு கீழே இருக்கு பாருங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு நம்ம காமன் வேர்ட்ஸில் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கமெண்ட் சொன்னால் ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அது வந்துட்டு செய்யணும், அதுதான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கம்ப்யூட்டர்லேயும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ கமாண்ட் which is given to a computer to perform an operation on data is called as instruction. நம்ம வந்துட்டு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம், அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு டேட்டாவில் பர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்னா நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் கம்ப்யூட்டருக்கு டு பர்ஃபார்ம் an operation on data is called as instruction. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர். அதே பேஜ் நம்பர் 42ல டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி கீழே. ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் அ ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் இன் த CPU. ஸோ அது வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் வந்துட்டு சிபியூவில் இருக்குது which always keeps the address of the next instruction to be executed. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அதுதான் வந்துட்டு ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ the program counter is a special register in the CPU which always keeps the address of the next instruction to be executed. Next question பார்த்தீங்கன்னா what is HDMI? Page number 47ல high definition multimedia interface definition கீழே இருக்கு பாருங்க. ஸோ HDMI high definition multimedia interface அது வந்துட்டு என்னன்னா is an audio or video interface சொல்றாங்க which transfers the uncompressed video and audio data from a video controller. ஸோ வீடியோ கண்ட்ரோலரில் வந்துட்டு ஒரு uncompressed videos and datas வந்துட்டு இருக்கும். ஸோ வீடியோ கண்ட்ரோலரில் இருந்து to a compatible computer monitor, LCD projector, digital television etc. இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு HDMI. ஸோ இந்த வீடியோ கண்ட்ரோலரில் வந்துட்டு அன்கம்ப்ரஸ்டான ஒரு வீடியோ ஒரு ஆடியோ டேட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது நம்ம காம்பேக்டாக இருக்கிற டிவைசஸ் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக கம்ப்யூட்டர் இருக்குது, மானிட்டர் இருக்குது, எல்சிடி இருக்குது, ப்ரொஜெக்டர், டிஜிட்டல் டெலிவிஷன். ஸோ இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்துட்டு HDMI. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் கிளாஸிஃபை த மைக்ரோப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ சைஸ் ஆஃப் த டேட்டா வச்சு மைக்ரோப்ராசஸர் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 43ல டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸரில் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித் மைக்ரோப்ராசஸர் கேன் ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த மைக்ரோப்ராசஸர்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ். ஸோ இங்கேருந்து எழுதுனா போதும். The microprocessors can be classified as
ஸோ வந்துட்டு 8-பிட் மைக்ரோ ப்ராசஸரா இல்லை 16-பிட் மைக்ரோ ப்ராசஸரா 32-பிட் மைக்ரோ ப்ராசஸரா இல்லை 64-பிட் மைக்ரோ ப்ராசஸரா இதுதான் வந்துட்டு சைஸை வச்சு நம்ம மைக்ரோ ப்ராசஸரை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதிலே நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 5th ஒன் ரைட் டவுன் த இன்டர்ஃபேஸஸ் அண்ட் போர்ட்ஸ் அவைலபிள் இன் அ கம்ப்யூட்டர். ஸோ என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் அண்ட் போர்ட்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 47. ஸோ வந்துட்டு இந்த டார்க் போல்டு பண்ணி கொடுத்துருக்காங்களா அதுதான் வந்துட்டு போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். அது மட்டும் எழுதுனா வந்துட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வந்துட்டு கேட்கல. ஸோ பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட், parallel port, USB ports, USB 3.0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VGA கனெக்டர், ஆடியோ பிளக்ஸ், PS2 போர்ட், SC, SI போர்ட். ஸோ இதுதான் வந்துட்டு போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் அவைலபிள் இன் அ கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th ஒன் டிஃப்ரென்ஷியேட் CD அண்ட் DVD. ஸோ சிடிக்கும் டிவிடிக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிடிக்கும் டிவிடிக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். சிடினா வந்துட்டு காம்பேக்ட் டிஸ்க், டிவிடினா டிஜிட்டல் வர்சடைல் டிஸ்க். இது வந்து எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சிடி a standard CD can hold about 700 MB of data வந்துட்டு CD வந்துட்டு ஹோல்டு பண்ணும். DVD வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4.7 GB வரைக்கும் டேட்டா வந்துட்டு நமக்கு ஹோல்டு பண்ணும். நெக்ஸ்ட் CD players cannot play DVDs. ஸோ CD players வந்துட்டு DVDஸை பிளேஸ் பண்ண முடியாது. பட் DVD players வந்துட்டு CDயை ப்ளே பண்ணிக்கலாம். CD பார்த்தீங்கன்னா இட் ஸ்டோர்ஸ் அப் டு 80 minutes ஆஃப் ஆடியோ வந்துட்டு CD வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். பட் DVD வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் 4.7 GBலேருந்து 7.8 GB வரைக்கும் வந்துட்டு DVD வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு சிடிக்கும் டிவிடிக்கும் வந்துட்டு மெயின் டிஃப்ரென்சியேஷன். நெக்ஸ்ட் செக்ஷன் டியில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 42ல பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் டாபிக் கீழே. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட் ஆன் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் வேர்டு சைஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் ஸ்பீடுனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ every microprocessor has an internal clock that regulates the speed at which it executes instruction. ஸோ எல்லா மைக்ரோ ப்ராசஸருக்குமே உள்ள வந்துட்டு இன்டர்னல் கிளாக் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா அது வந்துட்டு ஸ்பீடை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னா அதோட ஸ்பீடை வந்துட்டு அது ரெகுலேட் பண்ணுறதுக்காக கிளாக் வந்துட்டு இருக்குது. ஸோ the speed at which the microprocessor executes instruction is called the clock speed. ஸோ எந்த ஸ்பீடில் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிளாக் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாக் ஸ்பீட் இஸ் மெஷர்ட் இன் மெகா ஹர்ட்ஸ் அண்ட் கிகா ஹர்ட்ஸ். ஸோ ரெண்டுலேயே வந்துட்டு கிளாக்கோட ஸ்பீடை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் 2 மார்க்கில் பார்த்த மாதிரி தான் a command which is given to a computer to perform an operation on data is called as instruction. So next பார்த்தீங்கன்னா basic set of machine level instructions that a microprocessor is designed to execute is called as an instruction set. So instruction set அப்படின்னு என்னன்னு சொல்றாங்கன்னா பேசிக் செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இஸ் டிசைன் டு எக்ஸிக்யூட். ஸோ அதை தான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்துட்டு கேரிஸ் அவுட் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். என்னென்ன ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுதுன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுது, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் யூஸ் பண்ணுது, flow of control. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோவை பார்க்குற அண்ட் இன்புட் அவுட்புட் இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கேரி அவுட் பண்ணுது. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ட் சைஸு. ஸோ வேர்டோட சைஸு ஸோ டாபிக் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் பி ப்ராசஸ்ட் பை அ ப்ராசஸர் இன் அ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் இஸ் வேர்ட் சைஸ். So the number of bits that can be processed by a processor in a single instruction. So ஒரு processor வந்து எவ்வளோ number of bits வந்து process பண்ணுது ஒரு single instructionல அதான் வந்து word size. So word size determines the amount of RAM
that can be accessed by the microprocessor. ஸோ இந்த வேர்ட் சைஸ் தான் ரேம் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணுது இல்லை ஆக்சஸ் பண்ணுது மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர். மெயின் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ்: கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் வேர்ட் சைஸ். நெக்ஸ்ட் பிக் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோம். ஸோ ரோமோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 44ல ஃபர்ஸ்ட் ரோம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அந்த மெமரியில் இருக்க டேட்டாவை நம்ம ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், அது வந்துட்டு நம்ம எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ரீட் ஒன்லி memory refers to a special memory in a computer with pre-recorded data at manufacturing time which cannot be modified. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டைம் அப்போவே ஒரு சில டேட்டா வந்துட்டு ப்ரீ-ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்துட்டு நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ the stored programs that start the computer and perform diagnostics are available in the ROMs. ஸோ இந்த stored programs வந்துட்டு நம்ம வந்துட்டு perform பண்ணிக்கலாம் ரோம்ல. அது வந்துட்டு ரோம்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம் சச் அஸ் த ப்ரோக்ராம் தட் பூட்ஸ் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை பூட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரோமில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. So once the data has been written onto a ROM chip, it cannot be modified or removed and can only be read. ஸோ அந்த ரோம் சிப்புக்குள்ளே நம்ம டேட்டாவை வந்துட்டு ரைட் பண்ணிட்டோம்னா மாடிஃபை பண்ண முடியாது, ரிமூவும் பண்ண முடியாது. நம்மளால என்ன மட்டும்தான் பண்ண முடியும்னா அதை வந்துட்டு ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ரோம் retains its content even when the computer is turned off. ஸோ கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் ஆயிடுச்சுனாலுமே வந்துட்டு இப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சு இல்லை ஆஃப் ஆயிடுச்சுனாலே நம்ம வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ரோம். ஸோ அதனால ரோம் வந்துட்டு இஸ் கால்ட் அஸ் நான் வாலடைல் மெமரி. ஸோ இப்போ தான் வந்துட்டு ரோமோட டைப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். மட்டும் வந்துட்டு 3 டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ப்ரோக்ராமம் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஆல்சோ நான் வாலடைல் மெமரி. ஸோ நான் வாலடைல் மெமரினா என்ன, நம்மளோட கம்ப்யூட்டர் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு இல்லை ஷட் டவுன் ஆயிடுச்சு, ஸோ அந்த டேட்டா வந்துட்டு இப்போ எடுக்கணும்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நான் வாலடைல் மெமரி on which data can be written only once. ஸோ டேட்டா வந்துட்டு ஒரு டைம் தான் எழுத முடியும். once a program has been written onto a PROM. ஸோ ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியை தான் வந்துட்டு PROM அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரிமைன்ஸ் தேர் ஃபார் எவர். ஸோ அங்கேயே எப்போவுமே இருக்கும். ஸோ அன்லைக் த மெயின் மெமரி, PROMs retain their contents even when the computer is turned off. இது நான் சொன்னது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the PROM differs from ROM. ஸோ டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோமுக்கும் ரோமுக்குன்னா, ஸோ PROM is manufactured as a blank memory. ஸோ PROM வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணும்போது blank மெமரியாக வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் ரோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ் ப்ரோக்ராம் டூரிங் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இட்செல்ஃப். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்போவே வந்துட்டு ரோமை வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. PROM programmer or PROM burner is used to write data to a PROM chip. ஸோ PROM சிப்புக்குள்ள PROM programmer இல்லைனா PROM burner யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the process of programming a PROM is called burning of the PROM. ஸோ நம்ம இந்த ப்ரோமை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்துட்டு burning the PROM அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோம்னா என்னன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் ப்ரோம்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா erasable programmable read only memory. அதுதான் வந்துட்டு EPROM. ஸோ erasableனாலே தெரியுது, நம்ம அதை வந்துட்டு erase பண்ணிக்கலாம் அந்த டேட்டாவை. ஸோ erasable programmable read only memory is a special type of memory which serves as a PROM, but the content can be erased using ultraviolet rays. ஸோ PROM மாதிரி தான் EPROM, பட் அதோட கண்டென்ட் வந்துட்டு நம்ம ultraviolet rays யூஸ் பண்ணி erase பண்ணிக்கலாம். ஸோ EPROM retains its content until it is exposed to ultraviolet light. ஸோ ultraviolet lightல வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம அதோட கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நம்ம வந்துட்டு ரீட்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ultraviolet light clears its contents, making it possible to reprogram the memory. ஸோ அந்த லைட் வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு நம்ம திருப்பி மெமரியில் வந்துட்டு ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக வந்துட்டு
பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் EEPROMுக்கும் ப்ரோமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோம் கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் கேனாட் பி எரேஸ்டு, அது நமக்கு தெரியும். பட் EEPROMs வந்துட்டு அது யூஸ்ட் வைட்லி இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், ஸோ பிசின்னு சொல்றாங்கல்ல. ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்துட்டு EEPROMs வந்துட்டு யூஸ் பண்றாங்க. பிகாஸ் they enable the manufacturer to change the content of the PROM. ஸோ இது வந்துட்டு மேனுஃபேக்சரை வந்துட்டு அங்கே பார்த்த மாதிரி மேனுஃபேக்சரை வந்துட்டு கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண வைக்குது டு ரீப்ளேஸ் வித் அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ இப்போ என்ன அப்டேட்டடாக வெர்ஷன் இருக்கோ அது, இல்லைன்னா எரேஸ் த கண்டென்ட்ஸ் பிஃபோர் த கம்ப்யூட்டர் இஸ் டெலிவர்ட். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக வந்துட்டு EEPROM வந்துட்டு பிசியில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா EEPROM. EEPROMனா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் programmable read-only memory. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, electrically erasable programmable read-only memory is a special type of PROM. இதுவே special type of PROM that can be erased by exposing it to an electrical charge. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே பார்த்த EEPROM வந்துட்டு அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். EEPROM பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் PROM. ஸோ EEPROM வந்துட்டு retain its contents even when the power is turned off. ஸோ இதுவும் வந்துட்டு பவர் டர்ன் ஆஃப் ஆச்சுன்னா அதோட கண்டென்ட் டேட்டா வந்துட்டு நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். கம்பேரிங் வித் ஆல் த டைப்ஸ் ஆஃப் PROM, EEPROM இஸ் ஸ்மாலர் இன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி வந்துட்டு ப்ரோமோ ரோமோ EEPROMை விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ரோம். ஸோ ரோமில் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரோமு, EEPROM, EEPROM. ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரோம்.